ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்க போகிற சாப்பாடு ரவா இட்லி. ரவா இட்லிக்கு நான் காலையிலே உளுந்து ஊற விட்டுட்டேன். இவ்வளோ சொன்னால் 3/4 கிலோ உளுந்து ஊற விட்டுருக்கிறேன். அதோட சவரிசி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காணும். அதோட ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ஊற விட்டுனான். இது இரவு தான் அரைக்கிறது. இரவு அரைக்க போகிறேன். இது ஊறிட்டது. ஃபுல்லாக தண்ணியிலிருந்து வடித்து எடுப்போம். இந்த உளுந்தெல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுத்து போட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சா சரியாக இருக்கும். அரைக்கும்போது காட்டுறேன். ஃபுல்லாக உளுந்து வடித்து எடுத்துட்டேன். கிரைண்டர்லேயும் போட்டு அரைக்கிறேன். இந்த போட்டு அரைய போட்டுருக்கேன். இது 2ஆக தான் பிரித்து போடணும். 2ஆக பிரித்து போட்டு அரைச்சிட்டு எடுக்கும்போது காட்டுறேன். இதை அடுத்தது இதுக்கு தேவையான அடுத்த சாமான் என்னென்னு சொன்னால் ரவையை பார்த்தோம்னா இது ஒரு 1 கிலோ தேவை. 1 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ உளுந்து அளவானது. ரவையை என்ன செஞ்சேன்னு சொன்னால் அரிச்சு போட்டு நீட்டுப்பட்டியில் வச்சு அவிச்சு போட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் விட்டு ஊற விட்டுட்டு உளுந்து அரைஞ்ச பிறகு அதுக்குள்ளே போட்டால் சரியாக இருக்கும். இப்போ உளுந்து அரைப்பட்டுட்டது. அப்போ அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிரைண்டரில் இருந்து உளுந்து எடுத்து போடுறேன். இதுக்குள்ளே ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அடுத்த பிறகு பார்த்தோம்னா 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது நான் நிறைய பொருள் 2 நாளைக்கு தேவையான மாதிரி போட்டிருக்கிறேன். இது 2ஆக பிரித்து வைப்பேன். எடுத்து ஒரு பக்கம் ஒன்று ஃப்ரிட்ஜில் வைப்பேன், 1 வழியில் வைப்பேன். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரி. அப்புறம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த காலையில் பார்த்தோம்னு சொன்னால் அப்படி கரண்டியை வச்சு இப்படி எடுக்க அதில் டெக்ஸ்சர் விளங்கும். நாங்கள் தண்ணியாக வச்சுனாங்க. இது இப்போ ஊறி புளிச்சு வந்திருக்குது. எனக்கு தேவையான உப்பு அளவாக போட்டுட்டு தண்ணியும் ஒரு அளவாக பார்த்து விட்டு தான் கரைச்சி எடுக்கணும். தண்ணியை கூடவும் விடக்கூடாது, குறையவும் கூடாது. கூடினா என்ன செய்யணும்னா ஆகையும் தண்ணியாக போயிடும். இட்லி இதால் வழி கட்டிடும். குறைஞ்சதுன்னு சொன்னால் உள்ளாவியாமல் இருக்கும். அப்போ தண்ணியை பார்த்து அளவாக விட்டு குழைச்சி எடுப்போம். இதை சரியான பதமாக குழைச்சி காட்டுறேன். இதுதான் சரியான பதம். இப்படி கரண்டிகள் அள்ளி ஊற்றி பார்க்க நிறைய பதம் விளங்கும். அடுத்தது இட்லி தட்டில் நாங்கள் நல்லெண்ணெய் தான் பூசுகிறோம். நல்லெண்ணெய் பூசினா அந்த அடுக்கையை கொட்டாமல் வருமானதுக்காக இப்போ இதில் நல்லெண்ணெயை ஃபுல்லாக பூசிட்டு இட்லி சட்டியை சூடாக்கி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றி வச்சோம்னு சொன்னால் 2 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். வச்சு இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டது. இப்போ இட்லியை பார்த்தோம்னு சொன்னால் அவிஞ்சிட்டது. முள்ளு கரண்டியால் குத்தி பார்த்தா தெரியும் அவிஞ்சதாண்டு. அவியலைன்னு சொன்னால் அதில் ஒட்டி கொண்டு வரும். தண்ணியை தெளிச்சிட்டு இட்லியை எடுத்தோம்னு சொன்னால் சரி. நாங்கள் என்ன செய்யணும், இட்லி அந்த இப்படி அதில் தூக்கிலான்ட்டு முள்ளு கரண்டியால் எடுத்து தூக்குறோம். நாங்கள் தூக்கிட்டு கரண்டி ஒன்று வச்சு அள்ளினீங்கன்னு சொன்னால் அப்படியே இட்லி தனியாக அப்படியே கலண்டு வரும். இட்லியை நான் இப்போ அவிச்ச இட்லி இப்படி பிச்சு காட்டுன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு இப்படி இருக்கும். இந்த பதத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் இட்லி இப்படியே நல்லா சாஃப்டாக வரும்.